வெற்றி. அவர்தான் பெரியார் ஈ.வே. ராமசாமி. அவர் இல்லையெனில் இன்று நாம் சுதந்திரமாக நின்று பேச முடியாது. ஒரு காலத்தில் ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் தொடக்கூட முடியாத சமூகத்தில் இருந்து, ஒரு பெண் பேசக்கூட முடியாத சமூகத்தில் இருந்து, ஒரு ஏழைக்கு கல்வி கனவாக இருந்த சமூகத்தில் இருந்து அந்த இருள் சூழ் சமூகத்துக்கு ஒளி தந்தார் ஒருவர். அவர் தான் ஈ.வே. ராமசாமி. என்ன சாதித்து விட்டார் தந்தை பெரியார்? சாதி என்னும் மனநோயாளிக்கும் மருந்து அளித்தவர். கடவுளின் பெயரால் மருந்தின் பெயரால் மக்கள் மனதில் தங்கியிருக்கும் மூட நம்பிக்கை வழங்கப்பட்டிருக்கும் தீட்டு கருப்பு வெள்ளை என்பதற்கு சாட்டையடி கொடுத்தவர். சுயமரியாதை கற்றுத்தந்த வீரர். பெரியார் சொன்னார், உன்னை நீ மதிக்கிறியா? இல்லை எனில் உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள். அவை இல்லை எனில் இன்று நமக்கு சுயமரியாதை என்று சொல் கூட தெரியாது. சாதி மதம் மூட நம்பிக்கை எதிராக நின்ற தைரியசாலி. பெரியார் கேட்டார், மனிதனை யார் உருவாக்கினார்? கடவுள் தானா, இல்ல கடவுளையே மனிதன் தான் உருவாக்கினானா என்று அவர் கேட்ட ஒரு கேள்வி மக்கள் அடித்தளத்தை எழுப்பியது. மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். மூட நம்பிக்கை எதிர்த்து அறிவை ஊற்றியவர் நம்ம பெரியார். காலில் சங்கிலி, கண்ணில் இருள், மனதில் பயம், அதுதான் நம் நிலைமையாக இருந்தது. அந்த இருளை கிழித்த ஒளி நம் பெரியார். பெரியார் சொன்னார், மனிதனை மனிதனையாக்கியவர். பெரியார் இல்லை எனில் இன்று நாம் சிறையில் சிக்கியிருப்போம். கல்வி சமுத்திரத்தின் திருவுக்கோள். அறிவில்லாதவன் அடிமை, அறிவுடையவன் சுதந்திரன். பெரியார் இல்லாவிட்டால் இன்று கல்வி சிலருக்கே இருந்திருக்கும். இன்று ஒரு விவசாயியின் மகன் மருத்துவராகுவதும், ஒரு கூலி தொழிலாளியின் மகள் அதிகாரியாகுவதும் பெரியார் விதைத்த கல்வி எனும் விதைத்தான். சாதி எனும் மரமையில் உடைத்தவர் பெரியார். பெண்ணின் சிறையை திறந்தவர் பெரியார். மூட நம்பிக்கை இருளை கிழித்தவர் பெரியார். சிந்தனையை விதைத்த ஒளிர்த்ததை நம் பெரியார். பெண் இன்னும் அடிமை, பெண்கள் இன்னும் சமையல் அறையில் தான் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெண் பேசக்கூடாது, வெளியே போகக்கூடாது என்று சொன்ன அந்த சங்கிலியை அதற்கு பெரியார், ஏன் பெண்கள் பேசக்கூடாதா, வெளியே தான் செல்லக்கூடாதா என்று அந்த சிறையை உடைத்தார். பெரியார் இல்லாவிட்டால் இன்னும் பெண்கள் பின்தங்கிதான் இருந்திருப்பார்கள். பெரியார் இல்லைன்றால் இன்னும் ஒரு பெண் மருத்துவராகுவதும் அதிகாரியாகுவதும் பேச்சாளராகவும் ஆகியிருக்க முடியாது. நீயும் மனிதன் தான், உனக்கும் உரிமை இருக்கு என்று குரல் கொடுத்தார் நம் பெரியார். ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொண்டார் பெரியாரால். ஒரு பெண் பேச தைரியம் பெற்றால் பெரியாரால். ஒரு சமூகம் சிந்திக்க தைரியம் பெற்றால் பெரியாரால். பெரியார் இல்லையெனில் இன்றும் நாளையும் நம் நிலைமை அடிமையே, மௌனமே, இருளே. ஆனால் பெரியார் இதனால்தான் நம்ம சிந்திக்கிறோம், கேள்வி கேட்கிறோம், முன்னேறுகிறோம். பெரியார் ஒரு பெயர் அல்ல, அவர் ஒரு நெருப்பு. அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் ஒரு தத்துவம். அவர் ஒரு சிந்தனை, அவர் ஒரு இயக்கம். அந்த நெருப்பு அணியாது நம்மோட எரிகிறது. அந்த நெருப்பின் ஒளித்தான் நம்மளோட பெருமை, தமிழர் பெருமை என்று நம் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.